நாங்க எல்லாரும் இங்க வந்ததே இந்த செடியும், குப்பையுமா இடைஞ்சலா இருக்க இந்த தேவையில்லாத பனைமரத்த வெட்டி போட தான். ஆனா இங்க நடந்ததே வேற. கொஞ்ச நாள் முன்னாடி எங்க ஊர் பஸ் ஸ்டாப்புக்கு பெயிண்ட்லாம் அடிச்சு விட்டோம். அப்ப அந்த டைம் பேக் சைடு மட்டும் அடிக்காம விட்டோம். ஏன்னா அந்த பக்கம் நெறைய கண்ணாடி பாட்டெல்லாம் உடைஞ்சு கிடந்துச்சு. குப்பையுமா ஒரு பனைமரம் வேற இடைஞ்சலா இருந்துச்சு. அதனால அத அப்படியே விட்டுட்டோம். பாதி பெயிண்ட் அடிச்சு பாதி அடிக்காம இருக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கே அசிங்கமா இருந்துச்சு. அதனால டீம் பசங்களாம் முடிவு பண்ணி அந்த தேவையில்லாம இருந்த குப்பையெல்லாம் அள்ளி போட்டு அந்த இடைஞ்சலா இருக்க பனைமரத்த வெட்டி போட்டுடலாம்னு சொல்லிட்டு கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டீம் பசங்க கூட இருக்கும்போது சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி பேசிக்கிட்டே கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது நாம இந்த பனைமரத்தை அழிக்கலாமா, நாம தானே பனைமரத்தை காப்பாத்தணும், ஒரு பனைமரம் 10 உயிருக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே குப்பையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த குட்டி பனைமரத்தை சுத்தி இருந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. இப்படி இருக்கும்போது எப்படி வெட்ட மனசோறும், அதனால வெட்டாம கொஞ்சம் நீட்டாக்கி விட்டுட்டோம். கடைசியா பார்க்கும்போது அந்த பஸ் ஸ்டாப்புக்கு அழகே அந்த குட்டி பனைமரம் தான். பனைமரம் என்பது நமது மாநில மரம், அதை நாம தான் பாதுகாக்கணும். பார்க்கறதுக்கே அப்படி ஒரு குட்டி பொக்கிஷம் மாதிரி இருக்கு.